தமிழ்நாட்டில் காட்டுத்தீ போன்ற அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த தடை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, சுற்றுலா செல்வோருக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு செய்தி தான் இது. ட்ரெக்கிங் செல்வதற்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தடை விதித்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கும் என்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டிதான் இந்த ஒரு தடை விதிப்பை தமிழக அரசு சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை சேர்ந்து அமல்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பருவநிலை மாற்றத்தின் காரணமாக தற்போது கோடை காலம் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே ஆரம்ப கட்டத்திலேயே வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தினசரி எச்சரிக்கையை விடுத்து வரக்கூடிய நிலையில இந்த வெயிலுடைய தாக்கம் காரணமாக மலை பிரதேசங்கள்ல, குறிப்பாக காடு போன்ற பகுதிகளில் அதிக அளவு காட்டுத்தீ ஏற்படுவதற்கான அபாயங்கள் இருக்கிறது என்பதனை வனத்துறையும் சுற்றுச்சூழல் துறையும் கணித்திருக்கக்கூடிய இந்த நிலையில ட்ரெக்கிங் செல்வதற்கு ஏற்கனவே பலர் ஆயத்தமாகி தொடர்ந்து அவர்கள் சுற்றுலா செல்லும் போது ட்ரெக்கிங்காக செல்லக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற ஒரு சூழல் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மலையேற்றங்களுக்கு அனுமதி இல்லை என்று தற்போது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக குரங்கணி தீ விபத்து என்பது மிகப்பெரிய அளவிலாக பேசப்பட்ட ஒரு தீ விபத்து. குரங்கணியில ட்ரெக்கிங் செல்லும் போது ஏற்பட்ட ஒரு மனித தவறுதான் அந்த குரங்கணியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீக்கு காரணம் என்பதை கடந்த கால வரலாறுகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில அந்த காட்டுத்தீ ஏற்பட்டால் அது எந்த வகையிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதனை சமாளிக்கக்கூடிய அளவிலான ஒரு கட்டமைப்பு தமிழக அரசிடம் இருக்கிறதா, அவ்வாறு காட்டுத்தீ ஏற்படும் போது மனித உயிர்களுக்கு அது எந்த வகையிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும், காட்டு விலங்குகளுக்கு எந்த வகையிலான பாதிப்பு ஏற்படுத்தும் போன்ற பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதனுடைய அடிப்படையிலேயே இந்த ஒரு எச்சரிக்கையை தமிழக அரசு விடுத்திருக்கிறது. 15ஆம் தேதி வரை ட்ரெக்கிங் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு அந்த அறிவிப்பை தமிழக அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.